இப்போ நம்ம CSIR NET Mathematical Science Part B ல வர ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். What is the number of injective functions from set 1 to 7 to set 1 to 10? So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the number of injective functions? எவ்வளோ injective functions இதில் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட question. First, injective function அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Injective functionனா என்னன்னு பார்க்க போறோம். First வந்து each element in set A maps to distinct output of set B. So each element in set A maps to distinct element in set B. That means இப்போ இங்க 1 2 3 1 2 3 4 இருக்கு அப்படின்னா இங்க இருக்க ஒரு element from in set A வந்து maps to one element in set B. So இந்த மாதிரி map ஆகுது அப்படின்னா இது injective function. Next point என்னன்னா no two elements of set A map to the same element of B. So set A ல 1 2 3 இருக்கும்போது இதுல 1 2 3 4 இருக்கு அப்படின்னா two elements in set A அதாவது 1 2 எடுத்துப்போம். இது ரெண்டும் ஒரே element in set B ல map ஆகாது. So this is what an injective function is. இப்போ நம்ம ப்ராப்ளம் படி பார்த்தோம்னா 7 elements in set A ல இருந்து set B க்கு வந்து 7 elements ஓட தான் மேப் ஆகணும். ஸோ நம்ம ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா set A ல டோட்டலா 7 elements இருக்கும், set B ல டோட்டலா 10 elements இருக்கும். அப்போ 7 elements maps only to the 7 elements தான். அப்போ மீதி இருக்க 3 elements ஓடவும் மேப் ஆகிறதுக்கு, அதாவது 1ல இருந்து ஒரு டைம் 7 எடுத்திருக்கோம், 2ல இருந்து ஒரு டைம் 8 எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலா இங்க இருக்க எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா 7 தான். இது வந்து செட் B ல. ஓகே, ஸோ அதே போல 3ல இருந்து 9 எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறது வந்து செட் B ல இருந்து இந்த காம்பினேஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் அடிஷன் டு திஸ் we have to check also 7 elements in set A to 7 elements in set B ல கனெக்ட் ஆகிறதுக்கு என்னன்றதையும் பார்க்கணும். இது ரெண்டு விஷயம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ல பார்த்தோம்னா டொமைன் சைஸ் வந்து 7, கோடொமைன் சைஸ் வந்து 10, out of which we have to choose 7 from 10. இதில் பார்த்தோம்னா size of this domain is less than equal to codomain's size. Correct? So இது 7 தான் இருக்கு, இங்க 10 இருக்கு. நம்ம இதுல இருந்து 7 சூஸ் பண்ண போறோம். இது எதுக்காக இதை மீன் பண்றோம்னா this states that injective function is possible. Okay, next இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 10ல இருந்து 7 யூனிக் வேல்யூஸ் சூஸ் பண்ணணும். this one thing. Next, assigning these 7 unique values to the distinct domain value. இது வந்து domain distinct values. So no repetitions. இந்த இடத்துல இங்கே பார்த்தோம்னா கண்டிப்பா order matters. A Bன்னு ரெண்டு செட் இருக்கும்போது 1ல இருந்து ஒரு டைம்க்கு வந்து 2 போகுது அப்படின்னா இப்படி போகுதுன்னா நெக்ஸ்ட் அது வந்து A B இருக்கும்போது 1 2னா 2 3 இருக்குன்னா 1ல இருந்து 3 2ல இருந்து 2 இப்படி போகுது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் மேட்டர்ஸ். ஸோ வாட் திஸ் டிஃபைன்ஸ் இஸ் இட் மீன்ஸ் அ பெர்முடேஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ பார்த்தோம்னா number of permutations
of 10 elements taken 7 at a time. இதை calculate பண்ணும்போது permutation of 10, 7 which will be equal to 10 factorial by 10 minus 7 factorial, which is 10 factorial by 7 factorial. So this is the solution. This is one method. We are also having another method. So this 10 factorial by 3 factorial states that these number of injective functions from set A and set B can be taken. இது இன்னொரு மெத்தட், அதுவுமே சிம்பிள் மெத்தட் தான். அது என்னன்னா, இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட்னா 7 elements from out of 10 எடுக்கணும் இல்லையா. இது வந்து கோடொமைன் இல்லை, இது வந்து கோடொமைன். இது எடுக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ways to choose பார்த்தோம்னா 10லேருந்து 7 சூஸ் பண்ணுறதுக்கு காம்பினேஷன் ஆஃப் 10, 7. நெக்ஸ்ட் இங்கேருந்து சூஸ் பண்ண இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்னா இங்கேருந்து 7 சூஸ் பண்ணிட்டோம். இந்த 7 இருக்கு, இது வந்து கோடொமைனில் இருக்கும். இங்கே ஏற்கனவே ஒரு 7 இருக்கும், இது வந்து டொமைனில் ஏற்கனவே ஒரு 7 இருக்கும். ஸோ டோட்டலாக இது எத்தனை காம்பினேஷன்ஸ், எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் is equal to 7 factorial. Okay, so 7 factorial times நம்ம அந்த arrangements வந்து நம்மளால பண்ண முடியும். Next, total injective functions. Question என்ன, injective function தான் இல்லையா. So total injective functions is இதையும் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ 10C7 multiply by 7 factorial, 10 factorial by 10 minus 7 factorial into 7 factorial into the 7 factorial, which is equal to 10 factorial by 3 factorial. So these are the number of injective functions. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா kindly subscribe to your statistically channel. Thanks for watching.